இறைவனுக்காக துளசியை பறிக்கும்போது சில விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். திருவோண நட்சத்திரம், சப்தமி, அஷ்டமி, ஏகாதேசி, சுவாதசி, அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, மாலை வேளை, இரவு வேளை, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற நாட்களில் துளசியை பறிக்கக்கூடாது. மற்ற நாட்களில் பூஜைக்காக துளசியை பறிக்கலாம். மேலும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய துளசி இலைகளை பறிக்கும் பொழுது பேசிக்கொண்டோ சிரித்துக்கொண்டோ பறிக்கக்கூடாது. அத்துடன் கிளைகளையும் முறிக்கவும் கூடாது. இறைவனை மனதில் நினைத்து கொண்டு அவன் நாமத்தை உச்சரித்தவாறே பறிக்க வேண்டும். துளசி நோய் நிவாரணி மட்டுமல்ல, சுற்றுச்சூழலிலும் இதன் பங்கு மகத்தானது. காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனை வெளியேற்றும் அற்புத பணியை செய்கிறது. துளசி இலைக்கு மன இறுக்கம், நரம்பு கோளாறு, ஞாபக சக்தியின்மை, ஆஸ்துமா, இரும்பல் மற்றும் பிற தொண்டை நோய்களையும் குணமாக்கும் சக்தி உள்ளது.